மக்களே, நான் இப்ப இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நாட்பரிசு பாடசாலை ஒரு அழகான பாடசாலைக்கு தான் உங்களை அழைத்துட்டு வந்திருக்கிறோம். என்ன பாடசாலை அப்படின்னு சொன்னா வேலனி மேற்கு நடராயலுக்கு அழைத்துட்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் பரிசளிப்பு விழா இந்த பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசளிப்பு விழாக்கு கனடாவில பழைய மாணவர்கள் சங்கம் மற்றும் ஒன்று உருவாக்கி நிறைய நிறுவனங்கள் செய்து கொண்டு வராங்க. முதன்மையான நிகழ்வாக இந்த பரிசளிப்பு விழா காணப்படுகிறது குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இன்றைய தினம் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளினுடைய விளைவுகளாக இன்றைக்கு பாடசாலை மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குகின்ற தினமாக நாங்கள் அதை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது பாடசாலை மாணவர்கள் என்ன கருமத்திற்காக பாடசாலைக்கு வெளியே வந்திருக்கின்றார்களோ அந்த கருமத்தினை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய விளைவுகளுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்ற ஒரு மாணவரை நாங்கள் ஊக்குவிக்கின்ற பொழுதுதான் அந்த பாடசாலையுடைய மாணவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பாடசாலை தினத்திலே இங்கே கல்வி கற்று இருக்கின்ற அவற்றுடன் கல்வி கற்று வருகின்ற பாடசாலை மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த பரிசு தினம் மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய பாடசாலை 1912ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 112 வருடங்களை கடந்த ஒரு பாடசாலையாக தீவிர வலயத்திலே ஒரு சிறந்த பாடசாலையாக காணப்படுகின்றது என்று சொன்னால் முன்னைய அதிபர்கள், ஆசிரியர்கள், தற்போதைய ஆசிரியர்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளின் காரணமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த பரிசளிப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நமது தீபக வலயத்திலே ஒரு முதன்மையான பாடசாலையாக திகழ்வதற்கு காரணமானவர்கள் இந்த மாணவர்கள் தான். மாணவர்களுடைய முயற்சி எப்போதுமே கைகூட வேண்டும். அதாக பார்த்து சொல்லுகிற சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார், எழுமின் விளிமின் கருதிய காரியம் கைகூடும் வரை உழைமின் என்பதுதான் குறிப்பிட்டார். நாங்கள் என்ன காரியத்திற்காக இங்கு வந்திருக்கின்றோமோ அந்த காரியம் நிறைவடையும் வரை நாங்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்தால் நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக மாற்றமடைந்து விடுவோம். அவ்வாறு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று சொல்லி குறிப்பிட்டதோடு நமது பாடசாலையில் 146 மாணவர்கள் கல்வி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 72 ஏனையவர்களும் தங்களால் முயற்சி செய்தால் இந்த பரிசுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் இந்த 70 பேரும் கூடுதலாக முயற்சி செய்கின்றார்கள், மற்றவர்கள் குறைவாக முயற்சி செய்கின்றார்கள். நாங்கள் எந்த நேரமும் முயற்சி செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த முயற்சியின் பலனாக நாங்களும் பாராட்டக்கூடியவர்களாக சமூகத்திலே அந்தஸ்து பெற்றவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே ஏனைய மாணவர்கள் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், தங்களுடைய கருதிய காரியம் கைகூடும் வரையும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். மேலும் நமது பாடசாலை தனியாக கல்வியில் மட்டுமல்ல நினைவாட விதான செயற்பாடுகளிலேயே சிறந்து விளங்குகின்ற ஒரு பாடசாலையாகத்தான் காணப்படுகிறது. அந்த வகையிலே மாணவர்கள் பல வெற்றிகளை இந்த பாடசாலைக்காக குறித்து இந்த பாடசாலையுடைய பெருமையை உலக அறிஞர் செய்கின்ற பெருமை கொண்டவர்களாக இந்த மாணவர்கள் காணப்படுகின்றனர். அந்த வகையில் பார்த்து சொல்லினால் நமது பாடசாலைக்கு மைதான வசதிகள் இல்லாத நிலையில் கொக்கி விளையாட்டு போட்டியிலே மாகாண மட்டத்தில் 2ஆம் நிலையை பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு பங்கு பெற்றுகின்ற அளவிற்கு அவர் மாணவர்கள் உயர்ந்து சிறந்து விளங்குகின்றார்கள் என்று சொல்லினால் அவர்களுடைய முயற்சி அத்துடன் அவர்களை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியருடைய முயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணம். ஆகவே நாங்கள் கருதிய காரியம் கைகூடுவதை உழைத்து என்னுடைய இலக்கினை அடைய வேண்டும் என்று கூறுவதோடு நமது முன்னைய அதிபர்கள் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இந்த பாடசாலையினை சிறந்த ஒரு பாடசாலையாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அந்த பாடசாலையை என்னுடைய காலத்திலும் ஒரு சிறந்த பாடசாலையாக நவீன கற்றல் சாதனங்களை பயன்படுத்தி கற்பிக்கின்ற சிறந்த வளமுடைய பாடசாலையாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆவா. நான் இருக்கின்ற காலத்திலே அதனை நிறைவேற்றுவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வெய்யாதை பாப்பா என்ற அந்த பாடலுக்கான நடன நிகழ்வினை நிகழ்ச்சி சென்ற தரம் 1-2 மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுகள் வரிசையில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. மாணவ செல்வங்களுக்கு 2 தினங்களில் இந்நிகழ்வினை மேடியேற்றுவதற்காக இங்கே தனது நேரத்தையும் பொருட்படுத்தாது மாலை 4 மணி வரை தனது கடின உழைப்பினாலே இந்நிகழ்வினை அரங்கேற்றிய திருமதி நிருஷா ரவிசங்கர் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடசாலை 2024ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வுக்கு பாடசாலையில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைமை அதிபர்களுக்கும் மற்றும் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது அன்புக்குரியவரும் மண்ணுக்குரியவரும் பாடசாலைக்குரியவருமான திரு சுகாதார சுந்தரம் சுவாஸ்கரன் பேராசிரியர் அவர்களுக்கும் அவர்தம் பாண்டியருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சிறுவர் நலவாழ்வு சீராளர் அவர்களுக்கும் இது சனல் இணைப்பாளர் அது எனக்கு நீண்ட காலம் தெரியும் என்னையும் தெரியும். நாங்கள் நீண்ட சந்திப்பை